எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பெப்பர் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெயை கடாய் அடுப்பில் வச்சு 50 கிராம் எண்ணெய் ஊற்றி, கறி வந்து 3/4 கிலோ கறிங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சோம்பு கொஞ்சமாக போட்டு, இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சாம்பார் வெங்காயம் தான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து உரித்து பொடிசாக நறுக்கிட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி, தக்காளி நல்லா சும்மா நிறைய போடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக அதையும் போட்டு நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச சிக்கனையும் அதிலே ஒரு 10 நிமிஷமாக அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு வதக்கி விட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா ஒரு பரட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டாங்க. அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகணும், அந்த பச்சை வாடையெல்லாம் போகணுன்ட்டு. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நம்ம கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ணுறோம், அதனால் ரொம்ப தண்ணியில் வேணாம். அந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கறியை வேக விட்டு, கொஞ்சம் கிரேவியாக ஆனதுக்கப்புறம் மிளகும் கொஞ்சமாக சீரகமும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன் மிக்சியில். நம்ம இறக்குற நேரத்தில் இதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கொத்தமல்லி தூவி அவ்வளோதாங்க, இறக்கிற வேண்டிதான். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, பரட்டியும் விடக்கூடாது, கசப்பு எடுத்துரும். அவ்வளோதாங்க, மிளகுத்தூள் போட்டு இறக்கிற வேண்டிதான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. பாய், தேங்க்யூ.